கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த ஒரு நாளிலும் கூட இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உங்களுக்கு போதுமானவராக இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 53:1 தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அநேக வழியில் மக்கள் தேவன் இல்லை என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையில் உள்ளவனுமாயிருந்தான். அவனுக்கு என்னது பெரிய படை இருந்துச்சு. அவன் பெரிய ஒரு படைத்தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன பாருங்க, பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அப்படின்னு சொன்னால் அவன் எல்லா ஆசீர்வாதம் நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான். கர்த்தர் சீரியாவுக்கு அவனை கொண்டு என்ன கொடுக்கிறாருன்னா ரட்சிப்பை கொடுக்கிறாரு, கட்டளையிட்டான். அவர் மகா பராக்கிரமசாலியா இருந்தான். பாருங்க, நல்ல வசதி இருக்கு, படைத்தலைவனா இருக்கிறான். அந்த சீரிய நாட்டுக்கு என்னது வெற்றியை வாங்கி தருகிறான். ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன இருந்துச்சா, ஒரு குறை இருந்துச்சு. என்ன, அவனுக்கோ குஷ்டம் உள்ளவனாய் இருந்தான். அப்படி அவன் குஷ்டம் உள்ளவனாக இருக்கும்போது அவங்க வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமி, அவங்க வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு சிறுமி இருக்கிறா. இஸ்ரவேலின் தேவனை குறித்து அறிந்த மகள். அங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், தன்னுடைய எஜமான் சுகவீனமாக இருக்கிறதை பார்த்து அவள் என்ன செய்கிறான்னு, அவர் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிறு வயதிலே அந்த மகள் விசுவாசத்தினால அவள் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய எஜமானிகிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எங்கே இருக்கிறாங்க, இஸ்ரவேல்ல என்னது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் இடத்துல நம்முடைய ஐயா போனால் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சிறுமி இடத்துல காணப்பட்ட அந்த நம்பிக்கை இப்போ அது என்ன செய்யறேன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஆண்ட ராஜாவிடத்தில் காணப்படாத ஒன்று, ஆனால் யாருக்கு இருந்துச்சு, அந்த சிறுமிக்கு இருந்துச்சு. அதை கேட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே போகிறார். நமக்கு வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்யணுமா, நம்ம மகிமைப்படுத்தணும். எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம அடிமையாக இருக்கலாம், எங்கே கஷ்டத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், நம்முடைய காரியம் என்னவா தான் இருக்கணுமா, தேவனுக்கு பயந்தோடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் என்ன செஞ்சிருக்காரு, சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் அவர் உண்டாக்கினார். அதனால் அவரே நம்ம தொழுது கொள்ளணும். அப்படின்றதுனால தான் அந்த அடிமை பெண் அங்கே இருந்தாலும் கூட ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாக என்ன செய்கிறா, என்னை சிறைச்ச என்னை இங்கே அடிமையாக இருக்கிறோம், அவர் எந்த வியாதியில் படட்டும் அப்படின்னு நினைக்காம அவரும் சுகப்பெறும். ஏன்னு சொன்னால், அவர் தேவன் மேல் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அவரை கைவிடாது, அவர் எல்லா சூழ்நிலையும் பற்றி கொள்ளுகிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த மாதிரியான வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கா, நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்கள் பாருங்க, அந்த படைத்தலைவன், சீரிய ராஜாவின் படைத்தலைவனை செய்கிறாரு, அந்த பெண்ணுடைய அந்த சிறுமியுடைய வார்த்தையை கேட்டு அங்கே போகிறாரு. அவர் போகிற வழியிலே அவருடைய மனசில் என்ன நினச்சிட்டு போகிறாருன்னு சொன்னால், நான் யார், பெரிய படைத்தலைவன், எனக்கு எல்லா வசதிகளும் உண்டு, எல்லா செல்வங்களும் நான் உடையவனாக இருக்கிறேன், அது மாத்திரம் என்னது, நான் இப்போ தான் வெற்றியை பெற்று வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு அங்கே போகிற இடத்துல அங்கே ஒரு தீர்க்கதரிசின்னு ஒரு மனுஷனை சொன்னாங்கல்ல, அவர் என்ன செய்வார், நான் போகும்போது என்னை நோக்கி ஓடி வருவார், ஓடி வந்து என்ன செய்வார், வெல்கம் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு நான் என்ன செய்வேன், பெரிய என்னை உட்கார வச்சு எனக்கு என்ன செய்வாங்க, தொட்டு எனக்கு என்ன செய்வார், சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போனது அவருக்கு நேர்மாறாக இருந்துச்சு. அவர் என்ன உள்ளே போய் பார்க்க சொல்கிறாங்க. அவர் உள்ளே பார்க்க கூட சொல்லலை. என்ன சொல்கிறாரு, அவர் உள்ளெல்லாம் வர வேண்டாம், அவர் என்ன செய்யுங்க, நேராக போய் யோர்தானில் 7 தடவை முங்கிட்டு போங்க, சரியாயிரும் அப்படின்னு. அப்போ அந்த படைத்தலைவனுக்கு இவ்வளோ கோவம் வந்துருங்கல்ல, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ வெற்றியை கண்டவன் அப்படிலாம் அவர் சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் என்ன செய்யலை, அது நடக்கலை. ஏன்னா என்னுடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஒரு வார்த்தை மாத்திரம் போதும். அந்த தண்ணியில் கீழ் படிந்து அந்த தண்ணியில் போய், அவருக்கு ரொம்ப கோவம். ஆனால் அவர் கூட இருந்த அவருடைய கூட சொல்கிறாரு, அவர் உங்களோட பெரிய காரியம் செய்ய சொல்லலையே, சாதாரண காரியம் தானே,
தண்ணியில் நீங்கள் முக்கி எழுந்த வேண்டியதானே 7 தடவை. அவர் 7வது தடவை ஃபஸ்ட்டு 2 3 5 6 தடவை எந்திக்கும் பொழுது என்ன இல்லை, மாற்றம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்திருக்கும்? அடுத்தது போய் உள்ளே முழுகலாமா வேண்டாமான்னு இருந்திருக்கும்ல. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, உள்ளே போய் குழந்தை சரீரம் போலாச்சான். அதே மாதிரி தான் எவரு ஆண்டவர் பின்தொடர்ந்தே வருவார். வாங்க என் மகன் சுகவீனமாக இருக்க, நீங்கள் தொட்டு பார்த்தா போதும், நீங்கள் ஒரு வார்த்தை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வர தேவையில்ல, தொட தேவையில்லை, இங்கேருந்தே எனக்கு என்ன முடியும், சுகம் தர முடியும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன். எப்படி அன்றைக்கு அவர் அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைத்தாரோ, அதே போல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர் தீர்த்து வைத்தார். அவரே என்ன போகாமல் என்ன செஞ்சார், அவர் எவரின் வீட்டில் சுகம் பெற்றாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் இதை கற்றுக்கொள்ளணும்னா, நாகமானது என்ன செய்கிறாரு, நாகமான அந்த சுகம் பெற்றோடனே எலிசாட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்றார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாஸ்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேவன் இல்லை என்று யார் சொல்றா? மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்கிறார். தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். யாரா இருந்தாலும் அவர் சீரிய நாட்டின் படைத்தலைவன். அவரையும் ஆண்டவனது அவரை நம்பி வருகிற யாரா இருந்தாலும் என்ன செய்யறாரு, அவர்களுக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய வேதனைகளை நீக்கிறவராக இருக்கிறார். எவரின் மகளுக்கு சுகம் தந்த தேவன், நாகமானுக்கு சுகம் தந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தவிர வேறு தேவர்கள் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்று யார்? ஒரு அந்நிய, ஒரு புறஜாதியான ஒரு படைத்தலைவன் தேவனுடைய மனுஷனிடத்துல சொல்லிட்டு போறாங்க. அப்போனா நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்ம இயேசு நம்முடைய தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் உண்மை உள்ளவர். அவர் இல்லைன்னு, தேவன் இல்லைன்னு யாராலையுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதை விட வேற என்ன சாட்சிகள் வேணும்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிற அநேக அற்புதங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு ஆண்டவர் சுகம், பலன், ஜீவனை கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம உயிருள்ள சாட்சிகளாக இருக்கோம். அதனால தேவன் இருக்கிறார். தேவன் இல்லைன்னு யார் தான் சொல்லுவாங்க? மதிகேடன் தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் எந்த நாளும் நம்மளால மறுக்க முடியாது. நீங்களும் நானும் இந்த உலகத்தை படைத்தவர் நம் தேவாதி தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ வேண்டும். ஆழியும் அலையும் காற்றும் கடலும் எல்லாம் அவருக்கு அடங்கும். அப்போ எல்லாம் அவருடைய சொற்கேட்கிறதுன்னு சொன்னா அவரே என்னது? தேவன். அப்போ நாம் மதி உள்ளவர்களா அல்லது மதி அற்றவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணுமா புரிஞ்சுக்கணும். நாம் அவருக்கும் அவரது வார்த்தைக்கும் அடங்கி நடக்கிறோமா? அப்படி நடவாவிட்டால் நாமும் மதிகேடரு. தேவன் இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் இல்லை, தேவன் சொன்னபடி செய்யாதவர்களும் யார் தான்? மதிகேடராக இருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன செய்யுங்க, உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கொள்ளுங்க. ஜெபம் செய்வோமா? இரக்கம் பாராட்டுகிறவரே, எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதவரே, ஒவ்வொரு நாளும் மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்கி போனாலும் எங்களை நேசித்து உடைய பாதையில் ஆவியானவரை கொண்டு நடத்துகிறவரை உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளை காண செய்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நாம பிரஸ்திப்பட, இந்த நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.